இந்த காலத்துல இப்படியும் சில மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஒரு கஸ்டமர் இரவு நேரத்துல சூசைட் பண்றதுக்காக 3 எலி மருந்தை வாங்குறாரு. அந்த எலி மருந்துகளை டெலிவரி பண்றதுக்காக சென்ற அந்த டெலிவரி பாய் அந்த கஸ்டமரை கொஞ்சம் சந்தேகப்பட்டு அவரோடு பேசுறாரு. நீங்க உங்க எலி தொல்லை இருந்துச்சுன்னா அந்த எலி மருந்தை நீங்க காலையில வாங்கியிருக்கலாம், அல்லது 7 மணிக்கு முன்னாடி வாங்கியிருக்கலாம். நீங்க இப்ப வாங்கியிருக்கீங்க, கண்டிப்பா நீங்க சூசைட் பண்றதுக்காகத்தான் நீங்க வாங்கியிருக்கீங்க. சூசைட் என்பது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாகாது என்று அவர் கூறிட்டு அந்த மனிதரை கொஞ்சம் ஆறுதல் படுத்தி அந்த கேன்சல் செய்யப்பட்ட அந்த எலி மருந்துகளோடு ஒரு போஸ்டையும் பதிவிடுகிறார். அதிலே அவர் கூறுறாரு, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சந்தோஷமா நான் இருந்ததே இல்லை என்றும் அவர் கூறுகிறார். பாருங்கள் மக்களே, இங்கே நம்ம எத்தனையோ மனிதர்கள் பல்வேறு விதமான சாதனைகள் புரிவார்கள். ஆனால் ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அந்த கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வதற்கு அவருக்கு யாருமே இருக்க மாட்டார்கள். உண்மைதான், நமக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது, நமக்கு குடும்பம் இருக்கிறது, நம்ம எல்லாம் ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளே வாழ்ந்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் இங்கே பல்வேறு மக்கள் குழியில் விழுந்து கிடக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய கரங்கள் தேவைப்படுகின்றது. இங்கே பல்வேறு மக்கள் ஒரு புன்னகைக்காக காத்திருக்கின்றார்கள். ஒரு சிறிய புன்னகை அவர்களுடைய மனங்களை மாற்றலாம். இதைத்தான் அல்லாஹு தாலா கூறுகின்றான், மன் அஹ்யாஹா, யார் எந்த ஒரு மனிதருக்கு ஒருவர் வாழ்க்கையை அளிக்கின்றாரோ, அஹ்யன்னாஸ ஜமீஅன், அனைத்து மனிதர்களுக்கும் அவர் வாழ்வை அளித்தவரை போன்று ஆகிவிடுவார் என்று அல்லாஹு தாலா தன் திருமறையில் கூறுகின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.